அண்ணா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2 அல்லது 3 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம 22 பொருள் கொண்டு போயிருக்கோம். அதாவது 9 ஆண்டு கால ஆட்சியில 22 பொருளுக்கு மேல குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதுவும் எம்.எஸ். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பரிந்துரையின்படி 50% காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 50%, அதாவது 150% உற்பத்தி விலை, அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. இன்னைக்கு விவசாய நண்பர்கள் என்ன கேட்கிறாங்க? எல்லா பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுங்க, சட்டத்தில் போடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய அரசினுடைய ஆனுவல் பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இந்த நம்ம பிப்ரவரியில போட்டிருக்கிற பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்தால் அதற்கு மட்டும் 40 லட்சம் கோடி தேவைப்படும். ராகுல் காந்தி அவர்கள் படிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா 40 லட்சம் கோடி தேவைப்படும். 45 லட்சம் கோடி தான் உங்களுடைய வருஷத்துக்கான பட்ஜெட். இதே ராகுல் காந்தி அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது விதர்பால, காலகண்டியில, வேற வேற பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்த பொழுது எங்க போனாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து ஒரு திட்டமும் பார்த்து பார்த்து எனக்கு 1 ஹெக்டருக்கு உரவு யூரியா சப்சிடி மட்டுமே 8909 ரூபாய். எவ்வளவு விஷயம் நம்ம பண்றோம். பிரணம் திட்டம் எல்லாம் நீங்க பாருங்க. அதனால் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும், விவசாயிகளோடு இருக்கும். நம்முடைய 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்களும் அர்ஜுன் முண்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விவசாய அமைச்சர் திரு முண்டா அவர்களே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் அதுக்கு தீர்வு இருக்கணும். விவசாய பெருமக்களோடு இருக்கும். நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து 2 மாநிலம் இருக்கக்கூடிய விவசாய குரூப் சும்மா டெல்லிக்கு வந்தா என்னன்னு அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்த நேற்று விவசாய நண்பர்கள் டெலிகாம் டவர் மேல திருச்சி எல்லாம் போனாங்க. அந்த விவசாய நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துறன்னு திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில? 1 குவிண்டலுக்கு 1 டன்னுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு சொன்னாங்க. அதையே எடுத்து போராட மாட்டாங்க. திமுக தேர்தல் வாக்குறுதி 66 நம்பர் 68 நம்பர் 2 படிச்சு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் 66, 68 மரச்செக்கு எண்ணெய். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் கண்ணு ஓபன் ஆகுது. நீங்க உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா கல்லு கடையை திறப்போம். திமுக தேர்தல் வாக்குறுதி 66, 68 செயல்படுத்த வைப்போம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம். அதை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா இவர்கள் ஹரியானா, டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. 40 லட்சம் கோடி பட்ஜெட்ல இருக்கிற 45 லட்சம் கோடியில 40 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டமாக நீங்கள் ஏற்றிவிட்டால் எப்படி இந்த நாடு வளர்ச்சி பாதையில போகும்? விவசாயிகளும் வேண்டும், விவசாயிகள் தான் ஃபர்ஸ்ட். தொழிற்சாலைகளும் வேண்டும், ரோடு வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும், சுகாதாரம் எல்லாம் வேணுங்க. அதனால் நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறோம். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறோம். சின்ன வெங்காயத்துக்கு ஏற்றுமதி தடை வேணுமா, இறக்குமதி பண்ணணுமா, எல்லாம் பண்றோம். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஒரு விவசாய பொருளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பப்ப மத்திய அரசு சால்வ் பண்ணி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் சட்டமாக இயற்றுவது என்பது இயலாது என்பதை விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் பொறுமையாக அமர்ந்து பேசுறாங்க. ஆனா உள்ள பாலிடிக்ஸ் வந்தா எப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அளந்து பேசணும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது திமுக, காங்கிரஸ் மாதிரி பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்க போறதில்லை. என்ன முடியுமோ அதை மட்டும்தான் சொல்வோம். அதை எப்படி செயல்படுத்துவோம் என்பதையும் சொல்வோம். வரி போடுவோமா? 40 லட்சம் கோடி எப்படி வருது? வரியும் போடக்கூடாது, நமக்கு பிரச்சனை. வரியும் போடக்கூடாது, வர்ற வரியில பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும். பிஸ்கல் டெபிசிட் 3.6, 4 தாண்டக்கூடாது, அதுக்குள்ள வரிய போடணும். பணவீக்கம் அதிகமாக கூடாது, இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கணும். எப்படிங்க என்ன முடியும்? அதனால் விவசாய பெருமக்களும் பெருந்தன்மையாக, விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், 2 கரம் கூப்பி வேண்டுகோள், பெருந்தன்மையாக நீங்க நாட்டை பார்க்கணும். எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும். திரும்ப நாம டிராக்டர் எடுத்துட்டு போறது, டெல்லியை சுத்தி அடைச்சு வைக்கிறது, டென்ட் போட்டு அங்கேயே தங்குறது, இது எத்தனை பேருக்கு தொந்தரவு? எத்தனை பேருக்கு தொந்தரவு?